வைகோ ஒரு கூட்டத்தை கூட்டட்டும். இத்தனை ஆயிரம் பேரை கூட்டி உன்னால் உண்ணாவிரதம் உட்கார முடியுமா என்கிற கேள்வியை யூகித்துக் கொள்ள வேண்டும். வைகோ அவர்களே இன்றைக்கு அந்த அளவுக்கு கூட்டத்தை சென்னையிலே கூட்ட முடியாது, காசு கொடுக்காமல். 9 மணிக்கு துவங்கி 10-15 மணிக்கு பிரேக்கை நீங்க கட் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா 12:15 13 மணி நேரம் தொடர்ச்சியாக ஒரு நிகழ்வை நடத்தி இருக்கிறோமே. நீங்க 3 மணி நேரம் தான் நடத்துனீங்க. 8 மணிக்கு மாநாட்டு பந்தல்ல இருந்து வைகோவுடைய டெம்போ டிராவலர் கார் வெளியேறிச்சு. அப்ப காசுக்காக கூட்டி வரப்பட்ட கூட்டம் தானே. நாங்க இன்னும் கட்சி பேரே அறிவிக்கல, அதுக்குள்ள எந்த கூட்டணிக்கு போறோம்ன்றத முடிவு செய்துட்டதாக பேசுவதுங்கிறது இருக்குல்ல. பார்ப்பவர்கள் காமாலை கண்கொண்டு பார்த்தால் அது மஞ்சளாக தெரியும், சரியான கண்களில் பார்த்தால் அது என்ன நிறத்தில் இருக்கிறது என்பது தெரியும். எனவே அந்த கொடி என்பது வேறு பரிணாமத்தினுடைய கொடி. எங்களுடைய வார்த்தைகளுக்கு, எங்களுடைய முயற்சிகளுக்கு வண்ணம் பூசுங்கள், தவறில்லை. வடிவம் கொடுக்க நினைக்காதீர்கள். இப்போ புது கட்சி தொடங்கியிருக்காங்க இல்லையா மல்லை சத்யா அவர்கள், நவம்பர் 20ஆம் தேதி தான் கட்சி பேர் அறிவிக்கிறாங்க. கட்சி கொடியை மட்டும் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அந்த கூட்டத்துல பெருசா யாரும் கலந்துக்கல, நிறைய பேர் கூட்டத்துல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனங்கள் வருது. அதை எப்படி பாக்குறீங்க? உண்ணாவிரதம் என்பது தன்னை வருத்தி கொண்டு இருப்பது. சிவானந்தா சாலையில் உண்ணாவிரதம், நீதி கேட்டு உட்கார்ந்தார். ஏறக்குறைய 3700 பேர் அந்த உண்ணாவிரதத்திலே பங்கேற்றார்கள். நான் ஒரு லட்சிய பயணத்தை மேற்கொண்டால் நான் பட்டினி கிடக்கலாம். பொதுக்கூட்டம், பேரணி, ஆர்ப்பாட்டம் என்பது வேறு, வந்துவிட்டு பங்கேற்று செல்வது. பட்டினி கிடப்பது என்பது ஒரு உயர்ந்த நோக்கத்துக்காக இருக்க வேண்டும் என்கிற கடமைப்பாடு உள்ளுக்குள் இருந்தால்தான் செய்ய முடியும். என்னுடைய நண்பர்கள் எனக்காக கூட்டத்துக்கு வருவார்கள். என்னுடைய நண்பர்கள் பட்டினி கிடக்க மாட்டார்கள். கூட்டத்துக்கு வந்துட்டு போகும்போதே என்ன சொல்லுவாங்கன்னா, மாப்பிள்ளை பிரியாணி வாங்கிறேன், சாப்பிட்டு போயிடுவோம்னு சொல்லுவாங்க. இது இயல்பு. ஆனால் 3700 பேர் பட்டினி கடந்திருக்கிறார்கள். இன்றைக்கு நான் சவால் விடுகிறேன், வைகோ ஒரு கூட்டத்தை கூட்டட்டும். இத்தனை ஆயிரம் பேரை கூட்டி உன்னால் உண்ணாவிரதம் உட்கார முடியுமா என்கிற கேள்வியை யூகித்துக் கொள்ள வேண்டும். வைகோ அவர்களே இன்றைக்கு அந்த அளவுக்கு கூட்டத்தை சென்னையிலே கூட்ட முடியாது, காசு கொடுக்காமல். அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை கூட்டினோம். இன்னொன்று, நாங்கள் முப்பெரும் விழாவை மாநாடு என்றெல்லாம் அறிவிக்கவில்லை. தோழர்கள் உற்சாக மிகுதியிலே மாநாடு என்று நான் பேசுகிற போதே சொன்னேன். ஒன்றிய, நகர, மாவட்ட கிளைக்கழகங்களுடைய செயலாளர்கள், முன்னாள் செயலாளர்கள், நிர்வாகிகள், செயற்குழு, பொதுக்குழுவினுடைய முன்னாள் உறுப்பினர்கள் இப்படி நிர்வாகிகள் தான் வந்தார்கள். தொண்டர்களை நாங்கள் அழைக்கவில்லை. இன்னொன்று, எங்களிடத்திலே காசு இல்லை. ஆயிரக்கணக்கிலே கூட்டத்தை திரட்டுவதற்கு, காசு கொடுப்பதற்கு. உணர்வால் திரண்டவர்கள் யார் என்பது எல்லோருக்கும் தெரியும். நாங்கள் உணர்வால் திரண்டவர்கள். ஒன்று. இன்னொன்று, எங்கள் கூட்டம் குறைவாக இருக்கிறது என்று சொல்கிறார்களே, வைகோ பேசுகிற போதே நாற்காலிகள் காலியாக இருந்தது. என்னிடத்திலே காணொலிகள் இருக்கிறது. 5000 பேர் பணம் கொடுத்து வந்து மொத்தமாகவே 6300 பேர் தான் பங்கேற்றிருக்காங்க என்றால் 1300 பேர் தான் அவர்களுக்கு வந்தார்கள். எங்களுக்கு வந்தவர்களினுடைய எண்ணிக்கை, அந்த முப்பெரும் விழா பந்தலிலேயே 1800 நாற்காலிகள் அமைக்கப்பட்டன. உள்ளரங்கத்தில் 1000 நாற்காலிகள் போடப்பட்டன. நின்று கொண்டிருந்தார்கள் தோழர்கள். படங்கள் இருக்கிறது, வேண்டுமானால் எடுத்து பார்க்க சொல்லுங்கள். காசு கொடுக்காமல் 2800 பேரை கூட்டியிருக்கிறோம். காலை 8 மணிக்கு துவங்கினோம். 9 மணி அசம்பிள் ஆகிறதுக்கு. 9 மணிக்கு அண்ணா இல்லத்தில் அஞ்சலி செலுத்திவிட்டு எங்களுடைய முப்பெரும் விழாவை துவக்கினோம். காலை அமர்விலே தொடர் சொற்பொழிவு, அதன் பிறகு விருது வழங்குகிற நிகழ்வு, இடையில 1 மணி நேரம் லஞ்ச் பிரேக். நைட்டு நாங்கள் பேசி முடிக்கும் போது, அண்ணன் மல்லை சத்யா பேச்சை நிறைவு செய்கிற போது 10-15 மணி. அப்போ 9 மணிக்கு துவங்கி 10-15 மணிக்கு பிரேக்கை நீங்க கட் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா ஏறக்குறைய 12:15-13 மணி நேரம் தொடர்ச்சியாக ஒரு நிகழ்வை நடத்தி இருக்கிறோமே. நீங்க 3 மணி நேரம் தான் நடத்துனீங்க. 5 மணிக்கு துவங்கி 8 மணிக்கு முடிச்சிட்டீங்க. 8 மணிக்கு மாநாட்டு பந்தல்ல இருந்து வைகோவுடைய டெம்போ டிராவலர் கார் வெளியேறிடுச்சு. அப்ப காசுக்காக கூட்டி வரப்பட்ட கூட்டம் தானே. 2 நாட்கள் மாநாட்டை நடத்தியவர் வைகோ. விடிய விடிய பேரணியை நடத்தியவர் வைகோ. ஆனால் இந்த வைகோ இன்றைக்கு 3 மணி நேரத்தில் ஒரு மாநாட்டை முடிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் என்றால், அக்ரிமெண்ட் படி பேமெண்ட் 3 மணி நேரத்துக்கு 300 ரூபா. 3 மணி நேரத்துல கூட்டம் கலைஞ்சோம். அப்படி வந்தவர்களே உங்களுக்கு 6400 பேர், 6500 பேர் தான். எங்களுக்கு வந்தவர்களுடைய எண்ணிக்கை நீங்கள் குறைவு என்று சொன்னால் அது குறைவாகவே இருந்துட்டு போட்டோம். ஒரே ஒரு செய்தி, அண்ணா பிறந்த நாளுக்கு அண்ணா இல்லத்துக்கு போனோம். அங்க நோட் வச்சிருப்பாங்க. அதுல குறிப்பு எழுதணும். அண்ணன் நாஞ்சில் சம்பத் ரொம்ப அழகா எழுதினார். அந்த குறிப்பை பத்திரிகையாளர்கள் பதிவு செய்தார்கள். அதுல எழுதினாரு,
தலைகளை எண்ணிய தலைவர்களுக்கு மத்தியில் இதயங்களை எண்ணிய தலைவர் அண்ணான்னு எழுதினாரு. இப்ப புரிஞ்சுதா? எங்களுக்கு வந்த கூட்டம் இதயத்தால் சேர்ந்த கூட்டம். தலைகளை எண்ணுகிறவர்கள் அல்ல நாங்கள். ஒரே ஒரு தொண்டன் இருந்தாலும், ஒரு தோழன் இருந்தாலும் அவனை வைத்து புரட்சி செய்ய முடியும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. இயக்கம் கட்டுகிறோம். கட்டியதற்கு பிறகு நாங்கள் யார்? எவ்வளவு பெரிய அமைப்பாக உருவெடுக்கிறோம் என்பதையெல்லாம் பொறுத்திருந்து இந்த விமர்சனத்தை வைத்தவர்கள் பார்க்கணும். அண்ணாவோடு இருந்த ஒரே எஞ்சி இருக்கிற பொதுக்குழு உறுப்பினர் தொழிற்சங்க சாசனம் அண்ணன் துரைசாமி. அவரை வழிகாட்டுதல் குழுவுக்கு தலைவரா போட்டிருக்கோம். 15 பேர் கொண்ட குழு போட்டிருக்கோமே, என்னையும் உள்ளடக்கி என்ன விட்டுருங்க. பொடா சிறையில் 19 மாத காலம் சிறையிலே இருந்தவர் பொடா அழகு சுந்தரம். 19 மாத காலம் பொடா சிறைவாசத்தில் இருந்தவர் அண்ணன் செவந்தியப்பன். பக்தவச்சலத்தை வீழ்த்திய டி.ஆர். ராஜரத்னத்தினுடைய அருமை மகன் டி.ஆர்.ஆர். செங்குட்டுவன். படை நடத்தியவர் திருவள்ளூர் மாவட்டத்துல. வட்டிக்கு கடன் வாங்கி மாநாடு நடத்தி இன்னைக்கு வட்டி கட்டிக்கிட்டு இருக்காரு. தலகர்த்தர்களை பூரா கொண்டு வந்து போட்டிருக்கோம். உள்ளாட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட்டு அரியலூர் மாவட்டத்தில் வெற்றி பெற்ற ஒரே ஒன்றிய குழு உறுப்பினர்னு அண்ணன் மாணிக்கவாசு இங்க கூட இருக்கிறார் அரியலூர்ல. அவரை போட்டிருக்கோம் அந்த குழுவுல. இப்படி தலகர்த்தர்களை எல்லாம் சேர்த்து ஒரு குழுவை போட்டிருக்கிறோம்ல. இந்த குழு எத்தகைய பயணத்தை மேற்கொண்டு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்துதுன்னு பாருங்க. அதன் பிறகு எங்களுடைய செல்வாக்கு என்ன, நாங்கள் யார், அரசியல் களத்தில் எப்படி நிற்க போகிறோம், எத்தகைய கொள்கைகளை ஏந்த போகிறோம்ன்றதெல்லாம் தமிழ்நாடு பார்க்கத்தான் போகுது. நான் அதனால தான் அந்த மேடையில சொன்னேன், நீ வெயிட் பண்ணு, நாள் குறிச்சிருக்கோம்னு சொன்னேன். நாள் குறிச்சிருக்கோம், நீங்க காத்திருங்க, நாங்க யாருன்றதை காட்டுறோம்னு சொல்லியிருக்கோம், காட்டுவோம். உங்களுடைய புதிய கட்சி கொடி வந்து திமுக மாதிரியே இருக்கு. அதுல என்ன வித்தியாசம்னா 7 ஸ்டார்ஸ் மட்டும் இருக்கு, 7 நட்சத்திரங்கள் பொறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நீங்க கடைசியில திமுகல தான் இணையறதா உங்களுடைய ஐடியாவா? இல்ல, அதாவது எங்களை பற்றிய விமர்சனங்களை வைக்கக்கூடியவர்கள் சொல்கிற பரப்புகிற அவதூறு தான். இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு வந்து மல்லை சத்யா அவர்களும் சொல்லியிருக்காங்க, நான் அனைத்து களத்திலும் பணியாற்றுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அனைத்து களத்திலும்னா திமுகவுல தான் அவர் மறைமுகமா சொல்றாரா? இல்ல, அதாவது நீங்க வார்த்தைகளுக்கு வண்ணம் பூசலாமே தவிர வடிவம் கொடுக்க கூடாது. அவர் சொல்லிய கருத்து நானும் பக்கத்திலே தான் இருந்தேன். ஒரு கட்டுப்பாடு என்பதை கடந்து ஒரு அடக்குமுறைக்குள் இருந்தோம். அப்ப நாங்க வந்து எங்கள ப்ரூவ் பண்ணிக்க முடியாத நிலைமையில இருந்தோம். எங்களுக்கு எல்லா ஆளுமையும் இருக்கிறது என்று எங்களுக்கு நன்றாக தெரியும். எங்க பலம் தெரிஞ்சு தானே களத்துல நிக்கிறோம். அப்ப எங்க பலத்தை கூட நாங்கள் தமிழ்நாட்டில் பயன்படுத்தக்கூடாது, இந்த கட்சிக்குள் நாங்கள் காட்டக்கூடாது என்கிற அடக்குமுறை எங்கள் மீது ஏவப்பட்டிருக்கு. இப்ப சுதந்திர காற்றை சுவாசிக்கிற பறவையாக இருக்கிறோம். அதனால தான் அண்ணன் சொன்னாரு, சிறகை விரித்து பறக்கிற ராஜாளி பறவை போல நாங்கள் இருக்கிறோம் என்று சொன்னார். அது மாதிரி நாங்க சுதந்திர காற்றை சுவாசிக்கிறோம். எல்லா திசைகளிலும் பயணிக்கணும். நோக்கம் ஒண்ணுதான். திராவிட இயக்கத்தை பாதுகாக்கணும். சமூக நீதிக்கு அரணமைக்கணும். பெரியார், அண்ணா ஏந்திய சுடரை ஏந்தி போகணும். இதற்கு எந்த பயணம் சரியாக இருக்கும்ங்கிறத ஆய்வு மேற்கொள்றதுக்கு தான் இந்த 15 பேர் கொண்ட குழு. நாங்க இன்னும் கட்சி பெயரே அறிவிக்கல. அதுக்குள்ள எந்த கூட்டணிக்கு போறோம்ன்றத முடிவு செய்துட்டதாக பேசுவதுங்கிறது இருக்குல்ல, அது ஒரு தவறான கண்ணோட்டம். அது எங்கள் மீது காழ்ப்புணர்ச்சி கொண்டவர்கள் வைக்கக்கூடிய வாதம். இன்னொன்று, திமுக கொடி போல இருக்கு, ஸ்டார் தான் வித்தியாசம். ஆமா. இல்ல, தவறு. திமுகவினுடைய கொடி சரிபாதியாக கருப்பும் சிகப்பும் இருக்கும். எங்களுடைய கொடியில் சிகப்பு அதிகமாகவும் கருப்பு குறைவாகவும் இருக்கிறது. அண்ணா தன்னுடைய தம்பிமார்களுக்கு எழுதிய கடிதத்தில் தான் சொன்னார், எப்போது எல்லோருக்கும் எல்லாம் என்கின்ற நிலை வருகிறதோ அப்போது இந்த பொது உடைமை சிகப்பு படர்ந்து காரிருள் கப்பிக்கொள்ளும்னு சொன்னார். அதை நாங்க அடையாளப்படுத்துறோம். ஏன்னா 50 ஆண்டு கால திராவிட ஆட்சியில் எல்லோருக்கும் எல்லாமும் கிடைத்து விட்டது. பேருந்துகள் போகாத கிராமங்கள் கிடையாது. சாலைகள் இல்லாத ஊர்கள் கிடையாது. மின்சாரம் இல்லாத குக்கிராமங்கள் கிடையாது. இந்திய துணை கண்டத்துல எங்கேயும் இல்லை இந்த நிலைமை. கல்லூரிக்கு எட்டாத மாணவர்களினுடைய எண்ணிக்கை 2 விழுக்காடு தான் தமிழ்நாட்டுல. அண்டர் கிராஜுவேட்னு சொல்றாங்கல்ல, இளங்கலை. அத படிக்காத மாணவர்களினுடைய, எட்டாத மாணவர்களுடைய எண்ணிக்கை 2 தான். 12ஆம் வகுப்பு யார் தேர்ச்சி பெறுறானோ அவன்ல 98 பேர் போய் சேர்ந்துடுறான் காலேஜ்ல. இந்த நிலைமை இந்தியாவுல வேற எந்த மாநிலத்திலும் இல்ல. அப்ப இந்த மாநிலத்தை சீர்படுத்தி இருக்கிற, இந்த மாநிலத்தை செம்மைப்படுத்தி இருக்கிற இந்த திராவிட இயக்கம் எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்க செய்து விட்டது. அண்ணா சொன்னதை போல எல்லோருக்கும் எல்லாம் கிடைச்சிருச்சு. வெண் சிகப்பு படர்ந்துருச்சு. சென் சிகப்பு படர்ந்துருச்சு. அந்த சென் சிகப்பு படர்ந்து விட்டது என்பதை எங்கள் கொடியில் உணர்த்தியிருக்கோம். திமுக கொடி போல அல்ல. பார்ப்பவர்கள் காமாலை கண்கொண்டு பார்த்தால் அது மஞ்சளாக தெரியும். சரியான கண்களில் பார்த்தால் அது என்ன நிறத்தில் இருக்கிறது என்பது தெரியும். எனவே அந்த கொடி என்பது
வேறு பரிணாமத்தினுடைய கொடி, 7 திராவிட இயக்கத்தினுடைய தலைவர்களை உள்ளடக்கிய கொடி. டி.எம். நாயர், அதேபோல நடேசனார், தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, இவர்கள் எல்லோரையும் மையமாக வைத்து 7 திராவிட இயக்க தலைவர்களை குறிக்கிற 7 நட்சத்திரங்களை நாங்கள் அதிலே பொறித்திருக்கிறோம். எங்களுடைய நோக்கம் வேறு, எங்களுடைய லட்சிய கனவு வேறு. நாங்கள் என்ன நிலைப்பாட்டை எடுக்கப் போகிறோம் என்பதை நவம்பர் 20 அறிவிப்போம். அதுவரை நான் மீண்டும் சொல்கிறேன், எங்களுடைய வார்த்தைகளுக்கு, எங்களுடைய முயற்சிகளுக்கு வண்ணம் பூசுங்கள், தவறில்லை. வடிவம் கொடுக்க நினைக்காதீர்கள். நீங்கள் கொடுக்கிற வடிவத்தில் நாங்கள் இருக்கப் போவதில்லை. பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி சார். நன்றி.